பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முதல்நிலை மருந்து எங்கெங்கே சிவப்பாக இருந்தது, எங்கெங்கே எரிச்சல் இருந்தது, எங்கெங்கே வலி இருந்தது, எங்கெங்கே அலர்ச்சி இருந்தது, அங்கேயெல்லாம் எது தேவைப்பட்டது? ஃபெரம்பாஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டது. அதுக்கு அடுத்த நிலையில் அதனுடைய வேலைப்பாடு அவ்வளோதான். எப்போ அந்த எரிச்சல் தொடங்கி அடங்கி விடுகிறதோ, அந்த சிவப்பு குறைந்து விடுகிறதோ, அலர்ச்சி மங்கி விடுகிறதோ, அதோடு அது வேலை முடிஞ்சது. அதுக்கு அடுத்தாப்புல செய்ய வேலைகள் செய்யறதுக்கு ஒரு இன்னொருத்தர் தேவைப்படும். அவர் யாருன்னு சொன்னால் இந்த காலி மிரியான். எனவே அந்த ஃபெரம்பாஸ் என்று கொடுக்கப்படுகிற இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் அது ஒரு ஆழமான காயமாகவும் ஆழமான பாதிப்பாகவும், ஆழமான காயம் ஆழமான பாதிப்பு அப்படின்னு சொன்னாங்க கட்டியாக கூட இருக்கலாம், அப்சஸாக கூட இருக்கலாம், சிலந்தி கட்டின்னு சொல்ல முடியாது, அதுவாக கூட இருக்கலாம். அப்படி வருகிற இடங்கள்ல எல்லாம் இது தேவைப்படும். அதை இன்னும் சுருக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் எங்கெங்கே தழும்பு இருக்குமோ, ஆழமாக போனதுக்கப்புறம் தழும்புகள் எங்கெங்கே இருக்குமோ அந்த இடங்கள்ல எல்லாம் தசை பாதிக்கப்பட்டிருக்கிற ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்கள் எல்லாவற்றிலேயும் இந்த காலிமூர் அப்படிங்கிறது ஒரு சிறந்த மருந்து. அந்த இடத்துக்கு அந்த மருந்தை தவிர வேற மருந்து கிடையாது. தசை டிஷ்யூஸில் அந்த மருந்தை தவிர வேற மருந்து கிடையாது. அப்படிங்கிறது போல வேலை செய்யக்கூடிய மருந்து இந்த காலி மிரியான். அது இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் தசை நரம்பு. தீச்சுட்ட புண்ணின் தழும்பும் புண் ஆரிய பின் உள்ள தழும்பும் அவற்றில் உருணை போன்ற தோன்றுதல் தெரியல. இப்போ சில பேருக்குலாம் பார்த்துருப்பீங்க, தழும்பு இருக்கும், பெருசாக தழும்பு இருக்கும். அது அம்மை தழும்பு எடுத்துக்கீங்க, இவ்வளோ டீப்பாக போய் அந்த அம்மை தழும்பு இருக்கும். இதே போல் இந்த அப்சஸ் அந்த தழும்பு இருக்கும். அந்த தழும்பு வந்ததோட மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னா சுற்றி குருண மாதிரி எரப்ஷன் இருக்கும். வலி இருக்காது, எரிச்சல் ஒன்றும் இருக்காது, ஆனால் அது ஒரு சின்ன முண்டு மாதிரி அங்கே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த தழும்புகளுக்கெல்லாம் அந்த குருணை போல இருக்கக்கூடிய வளர்ச்சிகளுக்கெல்லாம் போக்கக்கூடிய மருந்தாக இது பயன்படுகிறது. தீச்சுட்ட புண்ணின் தழும்பு, புண் ஆரியவன் உள்ள தழும்பு, அவற்றில் குருணை போல தோன்றும் திரளைகள். நெஞ்சாங்குனை, கல்லீரல், குண்டிக்காய், அதாவது சிறுநீரகம் ஆகியவற்றின் பாதிப்பால் உண்டாகும் நீர் அதைப்பு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு சில பாதிப்புகளால் நீர் அதைப்பு, ட்ராப்சிக்கல் கண்டிஷன். ட்ராப்சிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் காலை வச்சாங்கன்னா இவ்வளோ பெருசாக நீர் கட்டி வீங்கு, கையில் உடந்த மாதிரி வீங்கு. இந்த கால் கை இவற்றில் நீர் கட்டி வீங்கி இருக்கக்கூடிய பகுதி இருப்பாங்க. இது சில உள்ளார்ந்த பாதிப்புகளை காட்டக்கூடிய ஒன்றாக. ஒன்று லிவர், இன்னொன்று கல்லீரல், இன்னொன்று மண்ணீரல், இன்னொன்று நெஞ்சாங்குலை. இப்படி சில பாதிப்புகள் உள்ள இருந்தது. அப்படிங்கிற போது அதை காட்டக்கூடிய பாதிப்பாகத்தான் இந்த டாக்ஸிக் கண்டிஷன், இந்த நீர் அதைப்பு அப்படிங்கிற கண்டிஷன் வந்துடும். இது எங்கே பாதித்தது அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய பாதிப்பு அது கிட்னியாக இருக்கணும். இந்த கிட்னி அப்படிங்கிறதுக்கு தமிழ் பெயர் குண்டிக்காய் அப்படிங்கிறது. அதை நம்ம யாரோ அந்த காலத்தில் சொன்னவங்க சிறுநீரகம் சொல்லிட்டாங்க, தானே சொல்லிட்டாங்க, அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்த மருத்துவத்தில் அதுக்கு இருக்கிற பேர் குண்டிக்காய். ஏன் அது குண்டிக்காய் அப்படின்னு சொன்னால் குண்டாக இருக்கிற விதை, குண்டாக இருக்கிற விதை. தெல்லுக்காய் பார்த்துருப்பீங்க இல்லையா, விளையாடுற தெல்லுக்காய் பார்த்துருப்பீங்க இல்லையா, இல்லை பீன்ஸ் கொட்டை பெரிய கொட்டை பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை போல இருக்குது குண்டாக இருக்கக்கூடிய காய். காய்னா விதை, தேங்காய் நகாது கட்டியாக இருக்கக்கூடிய விதை. ஏன்னா இந்த குண்டிக்காய் அப்படிங்கிறது குண்டாக இருக்கக்கூடிய காய். இப்போ குண்டாக இருக்கக்கூடிய காய் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அமைப்பை காட்டுவதாக இருக்கும். சிறுநீரகத்தை பார்த்தீங்கன்னா 2 விதை போல போட்டு அதுலேருந்து 2 குழாய் அதுக்கப்புறம் போகிறது. சிறுநீரகம் அப்படின்னு சொன்னால் சிறுநீர் எங்கே இருக்கோ அது சிறுநீரகம். சிறுநீர் எங்கே இருக்கும்? பிளாடர். சிறுநீர் பையில தான் இருக்கும். அதனால் சிறுநீரகம் அப்படின்னு சொன்னது ஒரு தவறான ஒரு சொல் வடிவம். இதுதான் ரொம்ப பாப்புலராக வந்துட்டு. இது அதே நேரத்தில் அதை விடவும் முடியாது, ஆனால் சரியான சொல்லையும் சொல்லி காட்டணும். அதில் குண்டிக்காய் அப்படிங்கிறது கிட்னியுடைய இருக்குது. கிட்னி அப்படிங்கிறதே கூட குண்டிக்காய் அப்படிங்கிறது தோன்றி இருக்கும் அப்படின்னு தோன்றுது. அந்த சொல் மாற்றாகத்தான் அது அமைந்திருக்கிறது. நிறைய சொல் அதை போல போயிருக்கு. எனவே அந்த குண்டிக்காய் அப்படிங்கிறது அது எதனால் ஆகியிருக்கிறது? நார் இல்லாத தசை, நார் இல்லாத தசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஞ்சாங்குலை. நெஞ்சாங்குலை ஹார்ட் மசில். அந்த ஹார்ட் மசில் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அகெயின் ஏ டிஷ்யூ, ஏ மசில் டிஷ்யூ.
நெஞ்சாங்குலை, கல்லீரல், குண்டிக்காய். கல்லீரல் அப்படிங்கிறது என்ன? லிவர். நான் இல்லாத தசை, நான் இல்லாத மசில். எனவே இந்த மசில் பாதிப்பு இருக்கு பாருங்க, 3 இடத்துலையும் இருக்கக்கூடிய பாதிப்பு. இதில் எந்த பாதிப்பு வந்தாலும் அந்த நீர் அதைப்பு வரும். நெஞ்சாங்குலை, கல்லீரல், குண்டிக்காய் ஆகியவற்றின் பாதிப்பால் உண்டாகும் நீர் அதைப்பு. இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு ட்ராப்சிக்கல் கண்டிஷன் வந்தது அப்படின்னு சொன்னால், ஒன்று அவருடைய கிட்னியில் தொந்தரவு இருக்கும், அல்லது ஹார்ட்டில் தொந்தரவு இருக்கும், அல்லது லிவரில் தொந்தரவு. இன்டர்னல் ஆர்கன்ஸில் இந்த தொந்தரவு இருக்குது. இந்த தொந்தரவு இருக்கிறதுனால, அது சரியாக இயங்காதனால என்ன வந்தது? காலில் வந்து நீர் அதைப்பு, ட்ராப்சிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்தது. நமக்கு எங்கே அந்த பாதிப்பு இருந்தது அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி, பாத்தாலஜி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எந்த உறுப்பு என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஆனால் நமக்கு எதை காட்டுகிற கண்ணாடியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், காலில் நீர் போட்டு இருந்த வீக்க இருந்தது பாருங்க, நீர் அதைப்பு இருந்தது பாருங்க, அது அதை காட்டுகிறது. எனவே நீர் அதைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த 3 மசில், இந்த 3 தசை உறுப்புகளில் ஏதோ ஒரு உறுப்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல உறுப்புகள் கூட அங்கே பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவங்க யார் என்ன வேணால் மருத்துவம்லாம் பண்ணிக்கிட்டோம், நாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அது மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்போ லிவரில் தொந்தரவு இருந்ததுன்னா நம்ம பேச்சை கேட்டுட்டு நம்ம இருக்கணும். நம்ம சொந்த இதாக இருந்தால் கூட அது கூட என்ன மருத்துவம்னாலும் பார்க்கலாம். லிவருக்கு செய்ய வேண்டிய மருத்துவங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் காலை குறியாட்டி இருக்கணும். கிட்னியில் தொந்தரவு இருந்தது, கிட்னி சரியாக வேலை செய்யலை, கிட்னி வந்து அதில் வந்து சிஸ்ட் இருந்தது, அதில் வந்து வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க டயாலிசிஸ் பண்ணுறாங்களா பண்ணட்டும், இல்லை வேறு ஏதாவது மருத்துவம் பண்ணுறாங்களா பண்ணட்டும். அதே நேரத்தில் நம்ம எதை விடக்கூடாது, எப்போ அதை கொடுக்கணும்னு சொன்னால் அந்த டாக்ஸிக்கல் கண்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக. இப்போ கிட்னியில் அது மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா அங்கே மட்டும் இல்லை, கையில் இருக்கணும், முகம், கண்ணமெல்லாம் வீங்கிடும். இது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது காலி மொழி எந்த மருத்துவம் செய்து இருக்கும் வேண்டாம்னு சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நாம் வந்து நமக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இந்த காலி மொழி அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்தி ஆகும். பட் சில பேர் கால் மட்டும் வீக்கமா இருக்கும் சார். இல்லை, இந்த ஆனைக்கால் அது உள்ளுறுப்புகளாக வரக்கூடிய ட்ராப்சிக்கல் கண்டிஷன். இது வந்து தண்ணீர் இருக்கும், அது வேற. அது எனக்கு வந்து ஒரு 5 ஆண்டுதான் கால் வீங்கிதான். நீர் கோர்த்து வீக்கமா, நீர் கோர்த்து வீக்கமா, நீர் அடைப்பு. எனக்கு இப்ப வலி என்ன பண்ணல, ஆனா கால் வீங்கிருக்கு. நீர் கோர்த்தது சரி சார். சில டைம் ஒரு வாரத்துக்கு வீக்கம் இருக்கு, அப்புறம் குறையுது, அந்த மாதிரி இருக்குல்ல சார், அது எது? அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது. ஓ, அந்த மாதிரி தான். பட் இதே தான், இதுதான். அது பாதிப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இயக்கம் குறைவு, இயக்கம் இல்லாம ஒரு இடத்துல உட்காந்தே இருக்கும்போது அந்த நீர் கோர்த்துருக்கும். அப்புறம் கொஞ்சம் எழுந்து நடமாட பண்ணணும்னா சரியா போகும். இப்படித்தான் ஒவ்வொரு நிலை இருக்கு பாருங்க. ஒரு தொடக்க நிலை, சிறிதா இருக்கிற நிலை, வளர்ந்துருக்கிற நிலை, முற்றி இருக்கிற நிலை அப்படின்னு இருக்குது இல்லையா. நீர் கோர்த்து அப்படியே நிலையா இருப்பது முற்றி இருக்கிறது. அது இந்த யூட்ரஸ், லேடிஸோட யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி வருமா சார்? யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ரெகுலர் சைக்கிள்ல ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் வீக்கா இருக்கு சார், அப்புறம் நார்மலா இருக்கு. சொல்றேன், நீர் கோர்த்த நிலை அப்படிங்கிறது யுட்ரஸ்லேயே வரும், இன்டர்னல் ஆர்கன்லேயே வரும். அந்த இன்டர்னல் ஆர்கன்லேயே நீர் கோர்த்துரும், அந்த யுட்ரஸ்லேயே தண்ணி கட்டிடும். அப்போ அந்த வீக்கம் இருக்கு சார், ஒரு வாரம் இருக்கா அப்புறம் சரியாயிடும். ஒரு வாரம் இருக்குது சார், அப்புறம் அவங்களுக்கு அந்த நார்மல் ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இது வெறும் யுட்ரஸில் மட்டும் நீர் கோர்த்து இருந்ததுன்னு சொன்னால் கால் நீர் கோர்த்து இருக்காது. அதோட சேர்த்து வேற ஏதாவது ஒரு சிம்பத்தட்டிக்காக வேற ஏதாவது ஒரு உறுப்பு வந்து பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அப்போ வந்து நீர் கோர்த்து. இல்லை, ஒரு லேடிக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு சார், கொஞ்சம் பார்த்தா அவங்களுக்கு அந்த ரெகுலர் பீரியட் ஆனதுக்கப்புறம் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்புறம் திரும்ப ஒரு 15-20 நாள் கழிச்சு திரும்ப அந்த அது எதை காட்டணும்னு சொன்னால், அதாவது கருப்பையில் அல்லது சினைப்பையில் நீர் கொடுத்துருக்கிற ஒரு நிலையை காட்டும். அதுக்கு ஹோமியோபதி மருந்தில் ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது, ஏபி ஸ்மெல் அப்படிங்கிற மருந்து. ஏபி ஸ்மெல்ங்கிற மருந்து படிச்சுட்டாங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் ஏபி ஸ்மெல் அந்த இது இருக்குது. அந்த அதுவும் ஹோமியோபதி மருந்து, அது வந்து உயர்ந்த வீரியத்தில் ஒரு தடவை கொடுத்துட்டு இப்போ அந்த இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் அந்த இதனாலேயே அவங்களுக்கு வந்து வெண் புள்ளி போய்கிறது. அந்த இதனாலேயே ட்ராப்சிக்கல் ஸ்வெல்லிங் வராது, அதனால் மட்டும் ட்ராப்சிக்கல் ஸ்வெல்லிங் வராது. அதனால் வேறு ஏதாவது ஒரு விளைவு வந்ததுன்னா அது வந்து வெண்புள்ளி நோய் அப்படிங்கிறத. இதை வெண்புள்ளிக்கு இதில் நம்ம என்ன இல்லை வெண்புள்ளி எல்லாத்துக்கும் இல்லை,
எதனால வர வெண்புள்ளி சொல்றாங்க ஐயா சொல்லுங்க. வெண்புள்ளி எல்லாத்துக்கும் இல்லை. வெண்புள்ளி அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு சைடு எஃபெக்டா இது மாதிரி இருக்கிறது வாய்ப்பு. அதாவது இந்த உள்ள இருக்கக்கூடிய நோயை வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் இருக்கு பாருங்க. அப்படி இந்த யூட்ரஸ் அல்லது ஓவரி இதுல வந்து நீர் கோர்த்து இருந்தது, நீர் கோர்த்து இருந்தது. அப்படி நீர் கோர்த்து இருந்தால் சில வேலைகளில் வெண்புள்ளி அப்படிங்கிறது வரும். அப்படி வரும்போது அது வந்து அதை காட்டுகிற ஒரு கண்ணாடியாக இருக்கு. அதைத்தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மருந்தை கொடுக்கும்போது அதற்குரிய அந்த ஹோமியோபதி மருந்து அதை கொடுக்கும்போது அந்த நோய் கண்டிஷன் மாறுவது மட்டும் இல்லாமல் அதனுடைய விளைவாக இருக்கக்கூடிய அந்த வெண்புள்ளியும் மாறும். எல்லா வெண்புள்ளிக்கும் அந்த மாதிரி நீண்ட பயணம் போகும்போது கர்ப்பப்பை நீர் கட்டின்னு சொன்னாங்க ஐயா. அது வந்து இதை காலி பண்ணுறாங்க இல்லை கர்ப்பப்பைங்கிறது ஒரு பை அவ்வளோதான், அது தசை இல்லை. அது தசைநார்கள் இல்லையா சார்? இது தசையோட சேர்ந்து தானே வருது. அந்த யூட்ரஸும் தசையோட சேர்ந்து தானே. யூட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு பை. இது தசை பை இல்லை, தசை தானே. அது நரம்புகளோட சேர்ந்து தசை தானே வரும். மசிலாக இருக்கும் வித் ஃபைபர் ஆர் வித்தவுட் ஃபைபர். அது வந்து ஒரு மெம்பரினால் ஆகியிருக்கக்கூடிய ஒரு பை, விரிவடையக்கூடிய ஒரு உறுப்பு, தோல் பை. நீண்ட நேரம் உட்காந்துட்டு போனா பீக்கா வருது, அது டாக்ஸிகல் கண்டிஷன் என்ன? அதான் அகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு உறுப்பு அது பெரும்பாலும் சரியாக ஒன்று போகாமல் ரெண்டு நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி நேரங்கள் வந்து கிட்னியுடைய பாதிப்பாகும். அது எழுந்து சிறந்தால் சரியாகிடும், கிட்னி சரியாக இயங்க தொடங்கிடும். அந்த மாதிரி நேரங்கள்லையும் மருந்தை பயன்படுத்தலாம். ஒரு நீண்ட நேரம் கால் பாதிப்பு சொல்றாங்க. அதான் இந்த மருந்து தான். அது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த தசை உறுப்புகள் இருக்கு பாருங்க. அந்த தசை உறுப்புகள் அந்த நேரத்துக்கு ஒரு சிறு பாதிப்பு அடைந்திருக்கிறதுனால அதை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்புறம் திரும்ப நார்மல். ஆமாம், நார்மலாகிடும். அப்படி வருகிறதுன்னு சொன்னால் அதுக்கே இந்த மருந்து பயன்படுத்தலாம். அதற்கே இந்த மருந்து வந்து உதவும், பயன்படும். நெஞ்சாம்புலை, கல்லீரல், குண்டிக்காய் ஆகியவற்றின் பாதிப்பால் உண்டாகும் நீர் அடைப்பு. அது பெரும்பாலும் பாதங்கள் ஆகும். பாதத்தில் அது வந்து செவி குழாயின் அலட்சியம், தொண்டை சதை வீக்கமும் ஒருங்கே காணப்படுது. இந்த டான்சிலைட்டிஸ் இருக்கு பாருங்க. டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு ஹோமியோபதி மருத்துவ போனால் நேராக காலிமா கொடுப்பாங்க. அப்படி நேர காலிமா கொடுத்தா அது கேட்காது. அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். செவி குழாயிலிருந்து இங்கே செவி உறுப்பு இருக்குது, இந்த துளை இருக்குது. இது ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது? வாங்கி தடுத்து உள்ள அனுப்பணும். அதுக்கு தடுப்பு சுவர் இருக்குது. தடுப்பு சுவர் வரக்கூடிய காற்றை, வரக்கூடிய ஓசையை தடுத்து உள்ள அந்த குழாய் வழியாக இருக்குது. வெறும் குழாய் மட்டும் இருந்ததுன்னா நேராக உள்ளே போகாது. தடுத்து நிறுத்துவதற்காக அந்த குழாய் இருக்குது. இந்த குழாய் வந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி போயிட்டு அங்கே அந்த டியூப் பேர் யூஸ்டேஜியன் டியூப் அப்படிங்கிறது உள்ளே போய் ஒரு செவிப்பறை இருக்குது. அதில் போய் இந்த பட்ட உடனே அது பெருசாகி அதுக்கப்புறம் நாம் வந்து கேட்கக்கூடிய உணர்வாக அது மாறுகிறது. அந்த செவி குழாய் இருப்பாருங்க, அதில் அலர்ச்சி, அதில் வந்து இந்த வீக்கம் இதெல்லாம் இருக்கிறது. அந்த வீக்கம், வலி இதெல்லாம் இருக்கும்போது பயன்படக்கூடிய மருந்து என்ன? ஃபெரம்பாஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஃபெரம்பாஸ் அப்படிங்கிறது அந்த இதில் பயன்படும். அதோட அது வேலை முடிஞ்சிடும். அதுவும் தொண்டை சதை அலர்ச்சி, டான்சிலைட்டிஸ் இருக்காது, அதுவும் சேர்ந்துடும். நீங்கள் இந்த அலோபதி மருத்துவ முறையில் சில ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க. அது வந்து இந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. இஎன் மோஸ்ட்ரோ இந்த மூணு கனெக்டடாக இருக்கும், மூணு ஒன்றா இருக்கக்கூடிய இதாக இருக்கும். அதனால் அந்த காதோடு சேர்ந்துருக்கிற தொண்டை, காது அந்த செவி உறுப்பு, அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்துருக்கிற தொண்டை, இது ரெண்டும் பாதிப்படைந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே தான் எது வரும்? காலிமூலம். அதனால் தொண்டை சதை அலர்ச்சி, அதனால் அவங்களுக்கு வந்து டான்சிலைட்டிஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் காலிமூலம் கேட்கலாம். ஆனால் இந்த யூஸ்டேஜியன் டியூப் அலர்ச்சி வந்து அதனுடைய ஒரு பாதிப்பாக தொண்டை சதை அலர்ச்சி, டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகிருந்தால் அப்போ வந்து காலிமூலம் வந்து உறுதியான ஒரு மருந்தாக தேவை. செவிக்குழாயின் அலர்ச்சியும் தொண்டை சதை வீக்கமும் ஒருங்கே காணப்படுது. நடுக்காது அலர்ச்சி, அதனால் காதுகளால் இந்த ஓடிடிஸ் மீடியான்னு சொல்லுது, அந்த நடுக்காது அதில் அலர்ச்சி உண்டாகுது. அதனால் என்ன? காது கேட்காமல் போகுது. மூக்கை சிந்தும் போது காதில் கிரீச் என்னும் ஓசை உண்டாகும். யாருக்கா அந்த அனுபவம் இருக்கா?
மூக்கை சிந்தும் சளி ஜாஸ்தி போகணும்னா பிறகு சார் உள்ள இல்லை சிந்தும் போது அந்த சவுண்டோட சேர்ந்து காதலையும் பீச்சும் சத்தம் கொஞ்சம் ஃபோர்ஸாக சிந்தும் போது அது ஒரு பக்கம் இருக்கு. சில பேர்லாம் தண்ணீரில் அப்படியே விழுந்து கிடப்பாங்க. பல மணி நேரம் அப்படியே குப்பரை அப்படியே விழுந்து முகம் மட்டும் தண்ணியில் இருக்கும், தண்ணியிலே விழுந்து கிடப்பாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா யாராவது? எப்படி அவங்களால மூச்சு வாங்க மூச்சு விழுப்புது? மூக்கு உள்ள இருக்கு, தண்ணிக்குள்ள இருக்கு, முகம் அந்த பகுதி முழுசும் தண்ணிக்குள்ள இருக்கு. நம்மளால மூச்சு வாங்காமல் இருக்க முடியுமா? இன்னும் மூக்கு அது வாய் இது வழியாக தான் நம்ம காற்று விடணும். இந்த மூக்கும் வாயும் என்ன இருந்தது? தண்ணிக்குள்ள இருந்தது. ஆனால் பல மணி நேரம் அல்லது சாதாரண இருக்க முடியாத அளவுக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது அவங்க தண்ணியில் அப்படியே விழுந்து கிடக்கிறாங்க. எப்படி முடியுது அது? அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில காது வழியா மூச்சு விட முடியும், காது வழியா மூச்சு விட முடியுது. இப்ப பாருங்க, மூக்கு சுத்தும் போது காதுல கிழிச்சு சத்தம் வருது. ஏன் வந்தது? நேரடியான தொடர்ச்சி இல்லை, நேரடியான தொடர்ச்சி அங்கே கிடையாது. மூக்குக்கும் வாய்க்கும் தான் நேரடியான தொடர்ச்சி இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நிலையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த மூச்சு காற்றை மூக்குள்ளே வரக்கூடிய மூச்சு காற்றை காதுலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுதான் மூக்கை சிந்தும் போது காதில் சத்தம் வருது. இப்போ மூச்சு விட முடியாத போது அதுக்கு அதனுடைய ரிஃப்ளெக்டிவ் ஆக்ஷன் இருக்குமா இல்லையா? இங்கிருந்து சத்தம் வந்து சொன்னால் அங்கிருந்து வரக்கூடிய காற்றையும் இது எடுத்துக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவங்க வந்து கிடப்பாங்க. தலையை முழுசா முக்கிட்டு இருக்க சொல்ல இருக்க முடியாது, முழுசா முக்கிட்டு இருக்க முடியாது. மட்டும் மறைச்சிக்கிட்டு அவங்க வந்து என்ன, அவங்களுக்கு மூச்சு எங்க இருந்து வந்து காற்று வழியா வந்து நுழைக்குள்ள போகுது. அந்த இதில் அவங்க வந்து பல மணி நேரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அவங்களால இருக்க முடியுது. இதோடைய சிறிதான மாறின நிலைமை அனுபவிச்சுருவேன். மூக்கு அடைச்சிட்டு மூச்சு விட முடியாமல் இருந்தாக்க காது ஒரு டெம்பரரி டெஃப்னஸ் மாதிரி ஒரு சவுண்ட் வேரியேஷன் வரும். மூச்சு அடைக்கப்பட்டாங்க, சரி, காது கேளாமே வரும். அது கூட இருக்கு சார். சில டைம் மூக்கு சிந்தும் போது காதுல அடிச்சுக்குவோம் அப்படியே காது. அதாவது அது என்ன அப்படின்னு சொன்னா, நீர் பாதிப்பு, நீர்க்கோவை இருக்குது இல்லையா? அந்த நீர்க்கோவை வந்து இன்னும் விகுதியாகி அந்த ட்ரம் இருக்கு பாருங்க, அந்த ட்ரம்மோட சேர்ந்து அந்த நீர்க்கோவை படர்ந்து இருந்ததுன்னு சொன்னா அப்போ வந்து காது கேட்கும். காது அடைச்சிக்கும், அதுக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை. குளிக்கும் போது காதுக்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காதுக்குள்ள தண்ணி போச்சுன்னா காதை அடைச்சிக்கும். அதை கொஞ்சம் அப்படி இப்படி குளிக்க அந்த தண்ணி வெளியேற்றினா போகும். அது நீண்ட நாளாக இருந்ததுன்னா காது கேட்கலாம். அந்த இதெல்லாம் இருக்கு. அதாவது மூக்குக்கும் காதுக்கும் நேரடியாக இல்லைன்னா கூட ஒரு மறைமுகமான ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு. அந்த இணைப்பு இயல்பாக இருக்கிறதுல நாம உண்டாக்க முடியும். இப்போ வலிந்து மூக்கு சிந்தும் போது காதில் சத்தம் வருது இல்லையா? அது வலிந்து உண்டாக்கப்பட்ட ஒரு இணைப்பு. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை பழக்கப்படுத்தி கொண்டு சொன்னால் காது வழியாக கூட நாம் வந்து மூச்சு வீக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லணும். மூக்கை சிந்தும் போது காதில் கிரீச்சன் மோசை உண்டாதல், காக்கை வலிப்பினால் கண்கள் முன்புறமாக துருத்தி கொண்டிருக்கும். இது வந்து இதுவரை பார்த்ததெல்லாம் தசையில் பாதிக்கும். இப்போ பார்க்குறது வந்து நரம்பில் எப்படி அது பாதிக்குது அப்படின்னு. இப்போ கால்கை வலிப்புன்னு சொன்னாக்க எப்பிலப்சி. இந்த எப்பிலப்சி அவங்களுக்கு வருது. எப்பிலப்சி வரும்போது என்னவும் இருக்கணும், என்ன இருந்தால் இந்த மருந்து வந்து பயன்படும் அப்படின்னு சொன்னால், எப்பிலப்சி வர்றதுனால இவங்களுக்கு வந்து கண்ணு வந்து முண்டைக்கணும், துருத்திக்கணும், கண்ணு வந்து துருத்திக்கிட்டும், முண்டைக்கண் போல துருத்திக்கிட்டும். அந்த எப்பிலப்சி வர்றவங்களுக்கு இந்த முண்டைக்கண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக அது நரம்பு பாதிப்பு, நரம்பினால் உண்டாகக்கூடிய பாதிப்பு. அது இந்த காலி முறியாடிக்கணும் அப்படிங்கிற மருந்து தான் பயன்படும். தோல் நோயை அடக்கியதால் உண்டாகும் கால்கை சப்ரஷன் இருக்கு. சப்ரஷன் அப்படிங்கிறதுனா கால்கை வலிப்புனா வலியா சார்? இல்லை வலிப்பு அப்படின்னா ஃபிட்ஸ். ஃபிட்ஸ் அதாவது ஃபிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு சொல் இருக்கு. எப்பிலப்சி அப்படின்ட்டு ஒரு சொல் இருக்கு. வலிப்பு அப்படின்னு சொன்னால் ஃபிட்ஸ். அதாவது உடம்பினுடைய சில உறுப்புகள் மட்டும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஃபிட்ஸ். உடம்பினுடைய ஒட்டுமொத்தமான உடம்பும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அது வந்து எப்பிலப்சி. அந்த எப்பிலப்சி அப்படிங்கிறது கால்கை வலிப்பு. கால் கை எல்லாமே வலிக்கிறது, எல்லாமே வலிப்பு தான். அது வலிச்சுக்கிட்டுனா இழுத்துக்கிட்டு போகிறது. வலிப்பு அப்படின்னு சொன்னால் சிறுதர வலிப்பு.
பழகிய பேரால சொன்னா அது புரியுது. பழகிய பேரால சொன்னா அது ஈஸியா புரியும். காக்கா இருக்கு. காக்கா வைப்பான் அதான் கால் கழுவி. சரி, தோல் நோயை அடக்கியதால் உண்டாகும் கால் கழுவி. அதாவது பல நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சப்ரஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக நடக்குது. அடக்கி வைக்கிறது, அழுத்தி வைக்கிறது, வெளியில் வராமல் தடுத்து வைக்கிறது. அந்த வகையில் அதை செய்யக்கூடிய புண்ணியவாளர்கள், செய்யக்கூடிய கொடுமைக்காரர்கள் யார் அப்படின்னு சொன்னால் டெர்மட்டாலஜி. யாருக்காவது ஒரு அரசியல் பவர் இருந்தது, அரசியல் அதிகாரம் இருந்ததுன்னு சொன்னால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை இந்த டெர்மட்டாலஜிங்கிற படிப்பையே காலி எடுத்தது. அதே முடிஞ்சிடும் சார் சீக்கிரம். அவங்களே முடிஞ்சிருவாங்க, வேற யாரும் தடுக்கணும்னு இல்லை. எல்லாரும் வெறுத்து போய் தான் இருக்காங்களே, வழி இல்லாமல் தான் உட்காந்துருக்காங்க. இல்லை இல்லை, போய் வேணா வெளியே வைப்பாங்க. இருக்கு, வெறுத்து போய் தான் இருக்காங்க. அவங்க செய்கிற அழைப்பு வேலை, அதுதான் செய்கிற தீங்கு இருப்பாங்க. எந்த டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு மேலே தடவுறதுக்கு கழிவு கொடுக்காம இருக்கிறாரு? எந்த டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ஒரு தோல் இருக்கக்கூடிய ஒரு நோய் பாதிப்பு, அகத்தில் இருக்கக்கூடிய நோய் பாதிப்பு உள்ள மருந்து சாப்பிட்டு தான் அதை குணப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு? அவங்க படித்தது அப்படி. வெளியில் தோல் இருக்குனாக்கா அதை வந்து அந்த இடத்துல அதை போட்டு தடைச்சி போட்டு விடணும் அப்படின்ட்டு. அது கேட்கலையா? அதை காட்டிலும் இன்னும் அழுத்தமாக இருக்குது. ஒரு கழிவு கொடுத்தாங்க 150 ரூபா, அது கேட்கலையா? 1500 ரூபாய்க்கு வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு வந்து அதை தடவுனா உடனே போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? இப்படி இந்த நோய்கள் வந்து தோலில் உண்டாக்கக்கூடிய நோய்களை அடக்கி அகத்தை நோக்கி செலுத்தி உள்ள இருக்கக்கூடிய நோய்கள்லாம் பெருது பண்ணி இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் செயல்பட விடாமல் சிதைக்கக்கூடிய ஒரு கொடுமை இந்த நோயை அடக்குவதனால் வரக்கூடிய ஒன்றாக இருந்தது. இது ஒருவேளை நீங்கள் ஹோமியோபதி ஆர்வத்தோடு படித்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த நெடுநோய் கோட்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இது படித்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அருமையாக அவர் வந்து விலைக்கு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அந்த தோல் நோயை அடக்கி அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், தோல் நோயை அடக்கணும்னா எங்கே போகும்? சலித்தான், நரம்புத்தான் போகும். எனவே தோல் நோயை அடக்கியதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது வந்து மருந்தாக பயன்படுகிறது. தோல் நோயை அடக்கியதால் ஒன்றும் கால்கை வலிப்பு, வெண்மையான செதில்கள் அல்லது நார்பொருள்களை கொண்ட தோல் நோய். தோல்லையே என்ன வருதுன்னு சொன்னால் வெறும் தோலளவில் இல்லாமல் அது சதையளவில் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு அங்கிருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் வெண்மையான செதில்கள், ஒயிட் ஸ்கேல்ஸ், வெண்மையான செதில்கள். அந்த வெண்மையான செதில்களை கொண்டிருக்கக்கூடிய தோல். சொரியாசிஸ்க்கு இது வருமா சார்? தலையிலையும் அந்த மாதிரி வெள்ளை செதில் தானே சார்? அதாவது ஒவ்வொரு மருந்துலையும் அதுக்கு இது பண்ணாங்களா? இல்லை இல்லை, அதுக்குங்கிறது இல்லை. அது தலையினாக்கா அது கீழே என்ன இருந்தது? எலும்பு இருந்தது. ஸோ எலும்பு மேலே தோல் தானே சார்? தோல்ல தான் இருக்குது. சதையோட தொடர்பு இல்லாத எதையும் அது வேலை செய்யாது. சதையோட தொடர்புடுத்தி இருக்கக்கூடிய நரம்பு, சதைக்கு மேலே இருக்கக்கூடிய தோல், இப்படித்தான் நம்ம பார்க்கணும். செதில் ஒன்று நான் நல்ல வெண்மையாக தான் இருக்கு. அதான் அங்கே தாங்கிடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு கூர்மையாக நம்ம வந்து நுணுக்கமாக அதை வேறுபடுத்தி பார்த்தா தான் அந்த மருந்தினுடைய பயன்பாட்டை வந்து தெரிந்து கொள்ள முடியும். வெண்மையான செதில்கள் அல்லது நாற்பொருளாக கொண்ட தோல் நோய். நாக்கில் வெண்மையான மாசு படிந்திருக்கு. இந்த நோயை பற்றி, நோய் நாடுதலை பற்றி பார்க்கும்போது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே நாம் வந்து பார்ப்போம். நாக்கில் பார்க்கும்போது என்ன இருந்தது? வெள்ளையாக இருக்கக்கூடிய மாசு, வெள்ளையாக இருக்கக்கூடிய படிவம், அது வந்து படிந்திருக்கிறது. தொண்டை சதையின் அழற்சியால் அங்கு வெண்மையான மாசு படிந்திருக்கு. இப்போ தொண்டை சதையின் அழற்சின்னு சொன்னால் டான்சிலைட்டிஸ். அந்த டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறது காது அழற்சியோடு வந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம். இதே பாலிமூரியாட்டத்தில் பார்த்தோம். அதில் இன்னொரு கூடுதலானது என்ன அப்படின்னு சொன்னால் தொண்டை சதை அழற்சி இருக்கும். இந்த தொண்டை சதை அழற்சி அப்படிங்கிறது நாள்பட்ட நிலையில் 2 பக்கமும் டான்சிலைட்டிஸ் வீங்கி இருக்கும். அதில் அந்த 2 பக்கம் வீங்கி இருக்கிற அந்த டான்சில்ஸுடைய பக்கங்களில் அவருடைய மேலே வெள்ளையாக படர்ந்துருக்கும். வெள்ளை வெளியேறு என்று நாக்கில் படர்ந்திருக்கிற மாசை போல அந்த 2 சதையிலையும் அது படர்ந்துருக்கும். அப்படி அந்த தொண்டை சதை அழற்சி டான்சிலைட்டிஸோட இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த தொண்டை சதையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இருந்ததுன்னு சொன்னால் அங்கே வந்து பயன்படக்கூடிய மருந்து இந்த காலிமூர். இவ்வளவு அருமையான பயன்படக்கூடிய ஒரு மருந்து இந்த காலிமூர் என்பதை தெரிந்து கொண்டால் உரிய நேரத்தில் உரிய இடத்துல அதை பயன்படுத்துவதனால பல நோய் தொல்லைகளை குறைக்க முடியும், பல நோய் தொல்லைகளை போக்க முடியும் என்பது நாம் வந்து தெரியும்.
காலிஃபாஸ்பாரிக்கம் அப்படிங்கிற ஒரு மருந்து. இப்போ யாருக்காவது ஒருத்தர் தலையில் அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், போய்கிட்டு இருந்தோம், தலையில் அடிபட்டது, தலையில் அடிபட்டு விழுந்து கிடக்கிறார், மயங்கி விழுந்து கிடப்பார். எந்த அடிபட்டாலும் தலையில் அடிபட்டால் உடனே மயக்கம் வந்துடும், மயங்கி விழுந்து கிடக்கிறார். அப்படி மயங்கி விழுந்து கிடக்கிற போது அவருடைய காது வழியா அல்லது மூக்கு வழியா ரத்தம் வந்ததுன்னு வச்சிருக்கார். காது வழியாவோ அல்லது மூக்கு வழியாவோ ரத்தம் வந்தது அப்படின்னு சொன்னால் அவருடைய மூளையில் அடிபட்டு, மூளையில் அடிபட்டு, மூளையில் பாதிப்பு உண்டாகியிருக்கு என்பதை தெரியும். உடனடியான ஒரு அவசரமான ஒரு சிகிச்சை கொடுத்தால் வெளியே அவர் வந்து அவசரமான ஒரு மருத்துவம் பண்ணார் வெளியே வந்து பிழைக்க மாட்டார். இப்படி அவசரமாக அந்த நேரத்துக்கு கைவசம் நம்ம உரிய மருந்து வச்சிருந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் வருகிற அந்த நன்மை அவர் பிழைப்பதற்கான ஒரு நன்மை வந்து அதுக்கு பயன்படக்கூடிய மருந்து காணும். ஏன்னு சொன்னால் அது நரம்பு, மூளை, தசை, குருதி ஆகிய இத்தனை டிஷ்யூலையும் இத்தனை திரளைகள்லேயும் இந்த காலிஃபாஸ் அப்படிங்கிற மருந்து வந்து அந்த இன்ஆர்கானிக் சால்ட் அது வந்து அங்கே இருக்குது. அது தசை நரம்பில் இருக்குது. நரம்பில் இருக்குது, எப்படி அது வேலை செய்கிறதுன்னு பார்க்கணும். மூளையில் அது இருக்குது. அதே போல் தசை, ரத்தம், தசை ரத்தம் அப்படிங்கிறதுலாம் ஓரளவுக்கு இருக்குது. நரம்புலையும் மூளையிலையும், இந்த நரம்பையும் மூளையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. நரம்பையும் மூளையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. மூளை பாதிப்பு நரம்பையும் பாதிக்கும், நரம்பு பாதிப்பு மூளையையும் பாதிக்கும். எனவே இந்த நரம்பு மூளை அப்படிங்கிறதுல பெருமளவு இது வேண்டப்படுகிறதாக இருக்கும். ஒரு சிறிய அளவில் தசையிலையும் குருதியிலையும் இந்த சால்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ முகத்தில் பக்கவாதம், அது உடம்புக்கும் பரவுதல், இயக்க நரம்பு பாதிப்பு உள்ள பக்கவாதம். பக்கவாதம் அப்படிங்கிறது பார்சியல் பேரலிசிஸ். இந்த பார்சியல் பேரலிசிஸ் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் மூளையினுடைய ஒரு பகுதி பாதிக்கப்படுகிற போது பக்கவாதம். இப்போ ஹை பிபி இருக்கிற ஒருத்தர், அவர் அதை கவனிக்கவே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தில் திடீரென்று ரத்தம் தலைக்கு ஏறியது, மூளைக்கு சென்றது, அங்கே மூளையினுடைய பாதிப்பு உண்டாகுது. அது இடதுபுறத்தினுடைய மூளை, வலதுபுறத்தினுடைய மூளை என்று எந்த இடத்துல அந்த தாக்கம் இருந்தது, மூளை முழுசாக பாதிக்கப்படலை, ஒரு பகுதி தான் பாதிக்கப்பட்டது. வலதுபுறத்து மூளை பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் இடதுபுறத்தில் பக்கவாதம், இடதுபுறத்துடைய மூளை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் வலதுபுறத்தில் கிராஸ். இந்த வகையில் தான் அந்த பாதிப்புகள் வந்து உண்டாகும். எனவே அந்த பக்கவாதம் வருகிறது அப்படின்னு சொன்னால் திடீரென்று ஏற்பட்ட ஒரு மூளை பாதிப்புனால வருகிறது. எப்போ அந்த ஒரு பகுதி மூளை வந்து இயங்காமல் போகிறது அல்லது அதனுடைய செயல்பாடுகள் குறைந்து விடுகிறதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த நரம்புகள்லாம் பேசாமல் இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதா இருந்தால் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மூளையாக இருக்கக்கூடிய இடம் ஒதுக்குவதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சும்மா இருக்கு, பக்கவாதம் வந்தது போல இருக்கு, கண்கூட பார்க்க முடியும். அப்படித்தான் நம்ம உடம்புலையும் மூளை வந்து எப்போ அது ஒரு இயக்கம் இல்லாமல் ஒடுங்கி அது இருந்ததோ, அப்படி ஒடுங்கி இருந்தபோது அதனுடைய ஏவலை கேட்டு பணி செய்கின்ற இந்த நரம்புகள்லாம் பேசாமல் ஏவல் வரணும், வேலை செய்யலாம்னு காத்துருக்கு. என்ன ஆகும்? கை கால் விளக்கம். இப்படி தான் அது நடக்கும். அந்த மூளையினுடைய பாதிப்பு எப்படி இந்த பக்கவாதத்திற்கு வழிவகுக்கிறது என்பது அது ஒரு பக்கத்து பாதிப்பு. இந்த அடிபட்ட போது என்ன பார்த்தோம், அதே போல் இந்த இயல்பாகவே வரக்கூடிய மூளை கொதிப்பினால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதும் இந்த மருந்திற்கு பயன்படக்கூடிய ஒன்றாகும். நரம்பு தளர்ச்சி, அதனால் உண்டாகும் சோர்வும் அசதியும், அப்போது உறக்கம் இல்லை. இப்போ இந்த நரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த இன்னொரு மருந்து பார்க்க போகும், மெக்னீசியம் பாஸ்பாரிக்கம் அப்படிங்கிற இன்னொரு மருந்தையும் பார்க்க போகும். இப்போ இந்த மெக்னீசியம் அப்படிங்கிற மருந்தையும் இதையும் பார்க்கும்போது அது பாயிண்ட் மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம உடம்பு வந்து இறுக்கி கட்டப்பட்டிருக்கு. அந்த இறுக்கி கட்டப்பட்டிருக்கிறத தமிழில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்லு தான். வேற எந்த உலக மொழியில் வேற எந்த மொழியிலும் அந்த சொல் கிடையாது. தமிழில் வந்து உடம்புக்கு யாக்கை அப்படின்னு ஒரு பேர்.
கேட்டுக்கீங்களா? யாக்கை அப்படின்னு ஒரு பேர். யாக்கை அப்படி யாத்தல்னாக்கா கட்டுது. யாப்புன்னு சொன்னா பாட்டு கட்டுறதுக்கான இலக்கணம். யாப்பு இலக்கணம். ஆமா. யாக்கை அப்படின்னு சொன்னாங்க சரியாக கட்டப்பட்டிருக்கின்ற உடம்பு. சரியாக கட்டப்பட்டிருக்கின்ற உடம்பு. இப்போ சரியாக கட்டப்பட்டிருக்கிற உடம்பு அப்படின்னு சொன்னா இவ்வளவு பொருள்களையும் சேர்த்து கொஞ்சம் கூட ஆடாம அசையாம அது எப்படி இயங்கணுமோ அது போல இந்த உடம்பு வந்து பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. அப்படி கட்டப்பட்டு இருக்கிற அந்த கட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பாதிப்பு வரலாம். தேய்ந்து போகிற ஒரு பாதிப்பு வரும். இப்படி கட்டியிருக்கணும், இப்படி இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப டென்ஷனாக விரைப்பாக இருக்கு அல்லது தொய்வாக இருக்கு. விரைப்பாக இருந்தாலும் என்ன வரும்? தொந்தரவு வரும். தொய்வாக இருந்தாலும் தொந்தரவு வரும். தொய்வாக இருக்கிறதால வரக்கூடிய தொந்தரவுக்கு காலிஃபாஸ். தொய்வா இருக்கக்கூடிய கட்டு, அந்த கட்டு வந்து தொய்வா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த கட்டு வந்து லிகேச்சர் சொல்லி சொல்லுவாங்க. நரம்பால சதையால இது இருப்பாங்க, மெம்பரின்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பரின்ஸால இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. எப்படி பேக்கேஜ் பேக்கேஜ். இப்போ மூக்கு அப்படின்னு சொன்னாக்க மூக்கு, அதுக்கப்புறம் மேலே தோல், உள்ள வந்து மெம்பரின். அந்த மெம்பரின் வழியாக என்ன வரும்? சளி, காற்று போகிறது, இந்த அமைப்புகளாக இருக்கும். சுவாச குழாய் இருக்குன்னு சொன்னாக்க வெளியிலேயும் ஒரு மெம்பரின், உள்ளேயும் ஒரு மெம்பரின். இப்படி எல்லாம் சேர்த்து கட்டப்பட்டிருக்கு, ஒழுங்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டு தொய்வாகலாம், அந்த கட்டு இறுக்கமாகலாம். பெரும்பாலும் அந்த நரம்புனால வரக்கூடிய அந்த கட்டு தொய்ந்தது அப்படின்னு சொன்னால், அல்லது நரம்புனால வரக்கூடிய அந்த கட்டு விரைத்தது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து நரம்பு பாதிப்பினால் வரக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது. எங்கே நரம்பு தொய்வடைந்திருந்ததோ அங்கே வந்து கண்டிப்பாக, எங்கே நரம்பு இறுக்கமாக இருந்ததோ விரைப்பாக இருந்ததோ அங்கே வந்து மேக்ஃபாஸ். உதாரணம் சொல்ல முடியும். சரி, உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் வயிற்றில் வலி வருது, வயிற்றில் கையில் வலி வருது. இப்போ கை காலெலாம் வயிற்றில் வலி வருது அப்படின்னு சொன்னாங்க, அது தொய்வாக இருக்கிற வழியா விரைப்பாக இருக்கிற வழியா என்பதை தெரிஞ்சுக்கணும். இப்போ மேக்ஃபாஸ் என்ன செய்யும்? விரைப்பாக இருக்கிற வழி தான் அது வரும். தொய்வாக இருக்கிற வழி எது? காலிஃபாஸ். இப்போ அந்த வலி வந்தோடனே அதுக்கு என்ன செய்யணும்? விரைப்பாக இருக்கிறத லூஸ் பண்ணணும். விரைப்பாக இருக்கிறத லூஸ் பண்ணணும். இந்த மெக்னீசியம் பாஸ்பாரிக்க வலி எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்கள லூஸ் பண்ண வைக்கணும். அந்த விரைப்பை லூஸ் பண்ண வைக்கணும். விரைப்பை லூஸ் பண்ண வைக்கிறதுனா எப்படி? விரைப்பாக இருக்கிறதுனா எப்படி இருக்கிறது? லூஸ் பண்ண வைக்கிறதுனா ஐயோ வலியை தாங்க முடியாம, அந்த இழுக்கிற இழுப்பு, அந்த விரைப்பு இருப்பாங்க, அதை தாங்க முடியாம ஐயோன்னு கத்திக்கிட்டு அவங்க வந்து அப்படியே குடிவாங்க. இது வந்து அந்த விரைப்பா இருக்கிறத லூஸ் பண்ண வைக்கிற வலி. அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்கு வருவது எது? இந்த காலிஃபாஸ். என்ன பார்க்கணும் இல்லையா? அந்த நரம்பு தளர்ச்சி, தளர்ந்து போயிருக்கிறது, தளர்ந்து போயிருந்து அதனால தூங்கலாமல் இருக்குது. அதாவது எப்படின்னு சொன்னால், பழைய காலத்து தூக்கல் இப்படி தான் தூக்கல் வரதில்லை, போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் செய்யும். இப்போ போட்டோன்னே டக்குன்னு எரிஞ்சிடுது. என்ன அதை போல் இந்த நரம்பு செய்யக்கூடிய ஒரு மூடால இயங்கக்கூடிய வேலை இருக்குன்னு சொன்னால், எடுத்து மெதுவாக போய் அப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் தளர்ந்து போயிருக்கு. அந்த நரம்பு தளர்ச்சி, தளர்ந்த நிலை, தொய்வு நிலை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காலிஃபாஸ். விரைப்பாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது மேக்ஃபாஸ் வருது. அதை நம்ம வந்து அங்கே பார்க்க போகிறோம். அதனால் உண்டாகும் சோர்வு பாதிப்பும் அப்போது உறக்கம் இல்லாது. இப்போ இந்த நரம்பு தொய்வடைந்திருந்ததுனாலேயே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உறக்கம் வராமல் இருக்கிறது தான் அசதி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. மூளை நரம்பு பாதிப்பால் ஏற்படும் மனம். மூளை பாதிக்கப்பட்டிருந்தது, நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தது, இசைவு வந்தது, ஹிஸ்டிக் அப்படிங்கிற நோய்கள். எப்போ அந்த மூளைக்கு நரம்பு பாதிக்கப்படுறதோ அப்போ என்ன ஆகும்? மனம் பாதிக்கப்படுகிறது. அதனால் வரக்கூடிய மனநோய்கள் அப்படிங்கிறது உருவாகும். இந்த 12 திரளை உறுப்பு மருந்துகள்லேயே மனம் தொடர்பாக இருக்கக்கூடிய சில பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து காலிஃபாஸ். மற்றதெல்லாம் நீங்கள் மனக்குறிகள் பார்க்க முடியாது. இதே ஹோமியோபதி மருந்தாக போகும்போது மனக்குறிகள் வரும். ஆனால் இந்த
டிஷ்யூ மெடிசனாக பார்க்கும்போது, டிஷ்யூ ரெமெடிஸாக நாம் வந்து பார்க்கும்போது இங்கே வந்து மனக்குறிகளை வைத்துக்கொண்டு அந்த மருந்தை பயன்படுத்த முடியாது. நான் காலிஃபாஸ் 1ல் மட்டும்தான் அந்த மனக்குறிகள் அப்படிங்கிறது இருக்கும், மனநல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். மெமரி அப்படிங்கிறது தான் இருக்கும். மெமரி, அந்த மெமரிக்கெல்லாம் கூட இது வந்து மருந்தாக பயன்படுகிறது. கண் தசைகளின் வலிமை குறைவால் கண்கள் தாமாகவே மூடிக்கொள்ளுது. இப்போ கண் வந்து சரியாக இருக்கும், மூட்டை நரம்பெல்லாம் சரியாக இருக்குது. இங்கே என்னாச்சு, நரம்புகள்லாம் சோர்ந்து போயிருக்கு. நரம்புகள்லாம் சோர்ந்து போயிருக்கிறதுனால தானாகவே முடிக்குது. தானாகவே அந்த நரம்புகள் வந்து சோர்ந்து போயிருக்கிற நிலையை கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையை காட்டுது. அது உறக்கம் கிடையாது, உறக்கம் கிடையாது. உறக்கம் இல்லாமலே அவங்களால நிமிர்ந்து இருக்க முடியாமல், இமைகளை திறந்து வைத்து கொண்டு இருக்க முடியாமல் தானாகவே மூடிக்கொள்ளுகின்ற ஒரு சோர்வு நிலை, சோர்ந்து இருக்கிற ஒரு நிலையைத்தான் அது காட்டும். கண் தசைகளின் வலிமை குறைவால் கண்கள் தாமாகவே மூடிக்கொள்ளுதல். அதுக்கப்புறம் இன்னும் இதில் சிறப்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், கொடு நாற்ற கழிச்சல். கழிவு பொருள்கள் இருப்பாருங்க, அந்த கழிவு பொருள்கள் எல்லாமே நாற்றத்தை உடையதாக இருக்கும். சளி, மோஷன், யூரின் எல்லாமே வரும். நாற்றத்தை உடையதாக கொடு நாற்ற கழிவு பொருள்கள் அப்படிங்கிறது அங்கே இது இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முன்னால் நோய் நாடுதல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஸ்பெஷலாக இந்த டைஃபாய்டு இருப்பாங்க, இந்த டைஃபாய்டு போன்ற நோய்களில் இந்த நாற்ற கழிச்சல் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து பயன்படும். டைஃபாய்டு முற்றிய நிலையில் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னாங்க, வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு, அந்த வயிற்றுப்போக்கு போகிறது எப்படி போகும் அப்படின்னு சொன்னாக்க கூட நாற்றத்தோட, அதாவது அந்த டிஷ்யூஸ்லாம் அழுகி போய்விடுது, அழுகி போய்விடுது. அப்படி அழுகி போய்விடுகிற நிலையில் வரக்கூடிய ஒரு பாதிப்பு தான் அந்த கொடுநாற்றம். அந்த கொடுநாற்ற கழிவு பொருள் அங்கே வந்து இருக்கும். நாடி துடிப்பு தளர்ந்தும் குறைந்தும் இடையீடுபட்டும் இருக்குது. நாடி துடிப்பு பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தாழ்ச்சி அடைகிறது, பட் 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 பட்டு துடிக்கணும் இல்லையா, அப்படி இல்லாமல் பட்டு பட்டு அப்படியே அந்த நாடி துடிப்பு தளர்ந்து போய் குறைந்து இடையீடுபட்டு இன்டர்மீடியண்டாக இடையில காணப்படும் அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு நிலை. அந்த நரம்பு தளர்ந்து போயிருக்கிற நிலையை காட்டுகின்ற ஒன்றாக அது இருக்கும். நாடி துடிப்பு தளர்ந்தும் குறைந்தும் இடையீடுபட்டும் இருத்தல். நாக்கில் கருமையான மாசு. நாக்கை காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க, அதில் வந்து என்ன இருக்கும், கருப்பாக இருக்கிற மாசு இருக்கும். பொதுவாக வெள்ளையாக இருக்கும் இல்லை மஞ்சளாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்கும், காலிஃபாஸ் மருந்தை காட்டுவதற்கு கருப்பாக இருக்கக்கூடிய மாசு, கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு வந்து நாக்கில் படர்ந்து இருக்கும். அதெல்லாம் இன்னும் பின்னால் நம்ம வந்து உங்களுக்கு விரிவாக பார்ப்போம். குடற்புண் அழற்சி காய்ச்சல், டைஃபாய்டு. 12 டிஷ்யூ மருந்துலேயே குடற்புண் அழற்சி காய்ச்சல் இருப்பாங்க, டைஃபாய்டு இருப்பாங்க. அந்த டைஃபாய்டு பயன்படக்கூடிய ஒரு சிறந்த மருந்து டைஃபாய்டு அப்படிங்கிறது ஒரு உண்மையான காய்ச்சல், பல பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய காய்ச்சல். அலோபதி மருத்துவத்தில் டைஃபாய்டை குணப்படுத்திடுவாங்க, டைஃபாய்டு காய்ச்சல் இல்லாமல் போயிடும். ஆனால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய விளைவுகள் இருப்பாங்க, அந்த விளைவுகளை அவர்களெல்லாம் ஒருபோதும் செயல்படுத்த முடியாது. அந்த விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், டைஃபாய்டு காய்ச்சலுக்கு பின்னால் தலைமுடி கொட்டுவது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தலைமுடி கொட்டுவது. பெண்களாக இருந்தாக்க அவங்களுடைய இந்த ஹார்மோன் சுரப்புகள்லாம் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் முடி வளர்ந்து விடும். ஆண்களாக இருந்தால் பால்னஸ் வந்து தகாவும், அதுக்கப்புறம் அது உழைக்காது. அவருக்கு டைஃபாய்டு வந்தது அதனால் அந்த முடி கொட்டியது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த ஹோமியோபதி மருத்துவம் பண்ணால் அவருக்கும் உழைக்கும். அப்படி செய்யலைன்னு சொன்னாக்க பால்னஸ் வந்து பால்னஸ். இது ஒரு பாதிப்பு இருக்கும். செரிமான பாதிப்பு இருக்கும். செரிமான பாதிப்பு எப்போ அந்த குடலில் இருக்கக்கூடிய பாதிப்பு, குடல் புண்ணால் வந்த பாதிப்பு, அதனால் அந்த காய்ச்சல் என்று சொல்லி அந்த டைஃபாய்டு காய்ச்சல் வந்ததும் அலோபதி மருத்துவத்தினால அந்த காய்ச்சலை போக்கியதுக்கு பிறகு என்ன இருக்கும், இந்த இது. அது மட்டும் இல்லாமல் சரியாக காது இருக்காங்க, டைஃபாய்டு இருக்கிறதால காது இருக்கும், வாழ்நாள் கூட இருக்கும். அதை ஆன்டிடோட் பண்ணாமல், அதாவது ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலமாக அல்லது காலிஃபாஸ் போன்ற மருந்துகளின் மூலமாக அதை போக்காத வரையில் அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த டைஃபாய்டு வந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட சில குறைபாடுகள் அவங்க வந்து இந்த மாற்று மருத்துவத்தினால போக்கிக் கொள்ளாத வரையிலும் அது வந்து கூட இருக்கவே இருக்கும். அதை போக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த குடற்புண் அழற்சி காய்ச்சல்,
எல்லா வகையான வெளிப்பாடுகளும் கொடு நாற்றத்துடன் இருத்தல், அழுகுணி புண்கள், கேங்க்ரீன். கேங்க்ரீன் எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க, எந்த இடத்துல ரத்தம் பாயலையோ, குருதிப்போக்கு இல்லையோ அந்த இடத்துல வந்து டிகே அழுகி போகும். அதனால புண்கள் வந்து ஆறாமல் இருக்கும். அது டயபெட்டிக் அல்சராக கூட இருக்கலாம், டயபெட்டிக் இல்லாமலே இருக்கக்கூடிய புண்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ரத்தப்போக்கு அடைபட்டு அதுக்கப்புறம் அவங்க ரத்தம் போகலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல புண்கள் உண்டாகி அந்த இடம் அழுகி போகிறது நிலை கேங்க்ரீன் அப்படிங்கிறது உருவாகிறது. அந்த அழுகுணி புண்களுக்கும் இது வந்து மருந்தாக இப்படி பயன்படக்கூடிய மருந்து இல்லை காலி ஃபாஸ். அந்த காலி குரூப்பில் காலி நூறும் காலி ஃபாஸும் இவ்வளவு அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மருந்துகளாக பயன்படுகிறது. ஞாபக சக்தி கம்மியா இருந்தாலும் அதான் மூளையினுடைய பாதிப்பு பாருங்க, மூளையினுடைய சரியான பொதுவான ஞாபக சக்தி அப்படிங்கிறத காட்டும். இப்படி ஏதாவது ஒரு விளைவுனால எப்பயோ அடிபட்டுச்சு, ஒரு அதிர்ச்சி உண்டாச்சு, அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை. இப்படி ஏதாவது காய்ச்சல் வந்தது அதனால ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும்போதெல்லாம் அந்த காலிஃபாஸ் வந்து ஒரு ஞாபகத்துக்குரிய ஒரு நினைவாற்றலுக்கு உரிய மருந்து தான். சார் இப்போ இந்த காலிஃபாஸ் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? இப்போ நான் கொடுத்தது அவர் உதாரணம் சொல்றாங்க, அவங்க குணப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சந்தேகம் கேட்டேன். அசம்பிளி பிள்ளைங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்ப கையெல்லாம் தொட்டு பார்த்தா ரொம்ப சில்லு இருக்கும், பல்லெல்லாம் ஈன்னு கடிச்சிட்டு இருப்பாங்க, லேசா நடுக்க இருக்கும். அதுக்கு இந்த இது வந்து அது என்ன ஏதுன்னு தெரியாம சொல்ல முடியாது. ரெஸ்பிரேட்டரி கொடுத்துட்டு இருந்தேன். அதான் எனக்கு உடனே இது அது என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்த்து தான் சொல்லுங்க. ஏன் அந்த மாதிரி விழுகிறாங்க அப்படிங்கிறது சில நேரத்தில் சாப்பிடாம வந்து அதுக்கெல்லாம் மருந்து எப்பவுமே இருக்கும். என்ன ஆகும், வெயில் இருக்கும்போது குறைபாட்டை போக்கத்தான் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து அவங்க வந்து டைஃபாய்டு வந்திருக்கும், டைஃபாய்டு வந்ததுக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைஃபாய்டு வந்து என்ன டைஃபாய்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரஸ்டாக்ஸ் தேவைப்படுகிற டைஃபாய்டாக இருக்கும். ஹோமியோபதி மருந்து ரஸ்டாக்ஸ் தேவைப்படுகிற மருந்தாக இருக்கும், டைஃபாய்டாக இருந்திருக்கும். அதனால அவங்க பேசாமல் கையை காலை கட்டிட்டு பேசாமல் நின்னாங்க, ரஸ்டாக் வந்து நிற்க முடியாது, ஓடாடிக்கிட்டே இருக்கணும், இயங்கிக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து கையை காலை கட்டி நின்னாங்கன்னா டாக்டர் கொடுக்கணும். ஓடிட்டு இருந்தோம்னா அவங்க ஓடும்போது விட மாட்டாங்க. ஆப்போசிட் மருந்து வேற. அசம்பிளியெல்லாம் விழுந்தாங்க இல்லையா, டைஃபாய்டு வந்துருக்கோம், டைஃபாய்டு வந்ததுக்கு டைஃபாய்டு போயிருக்கோம். அப்போ பயன்படுத்த வேண்டிய மருந்து ரஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மருந்தாக இருக்கும். அதனுடைய தேவை இன்னும் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத காட்டுறது போல தான் அவங்க இயக்கம் இல்லாமல் அப்படியே பேசாமல் இருந்தாங்கன்னா. அதனால் என்னங்கிறத ஆராய்ந்து பார்த்துட்டு தான் அதுக்குரிய மருந்தை சொல்ல முடியும். ஒருவேளை சாப்பிடாம வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது ஒரு அனிமிக் கண்டிஷன், ஒரு பசியினால் வந்தது, பித்தம் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாங்க, பித்தத்துக்குரிய மருந்துகளை கொடுக்கணும். வாங்க. சாப்பிடாம வேற கூட வருங்களா? சாப்பிடாம இருந்தா வேற வருமா? இல்ல சாப்பிடாம மைண்ட் கூட இருப்பாங்க, அப்ப வேற ஒரு வாய்ப்பு இருக்காது. நல்லா வரும், வேற வரும். மயக்கம் வெயில இருந்தாலும் வேற வரும். இப்ப ரீசெண்டா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எங்க அம்மா 94 இயர்ஸ். இப்ப ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னதான் விழுந்துட்டு இருக்காங்க. விழுந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு நனவு தவறிடுச்சுனாக்கா அவங்க நினைவே அவங்களுக்கு கிடையாது. ஏதோ பேசுறாங்க, பயந்துட்டாங்க, பயந்த காரணமோ இல்லை என்ன காரணமோ தெரியல, விழுந்து ஷாக்கு ஏஜ் காரணமோ தெரியாது, இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்ததுங்க. அப்புறம் இந்த மாதிரி நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒரு மன கவலை கூட இருக்கலாம். ஸோ அந்த மனக்கவலையில் அவங்க விழுந்த அதிர்ச்சியில் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. காலி பாஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார்.
அவ்வளோதான். எங்கள் அம்மா தான், வேறு யாரும் இல்லை. ஒரு 6 மாதம் முன்னாடி விழுந்தாங்க. விழுந்த உடனே நைட்டு போய் ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ ரெமடி கொடுத்துட்டேன். கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இருந்து மறுபடியும் ஒரு 10 என்கிட்டயே அப்படி என்னையை பற்றியே பேசுகிறாங்க. அவங்களுக்கு தெரியல, நானே தெரியல, என்னை பற்றியே என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என் பேரை சொல்லிட்டு அப்புறம் எங்கள் எங்க அம்மா விட்டுட்டு நான் ஊருக்கு போறதா இருந்தது. அதே ஷாக் அவங்களுக்கு. எங்க அண்ணன் பேர, அதாவது எங்க அம்மா பேர வேற ஊருக்கு போயிட்டான். அவளும் போயிட்டான். இவ்வளவு ஊருக்கு போயிடுறாளே, இன்னும் நான் போல. அந்த ஷாக்லயே அவங்க வந்து மனக்கவலையில ஃபீல் ஆயிருப்பாங்க. என்ன ஆச்சோ தெரியல, மயக்கமாயி விழுந்திருக்காங்க. விழுந்த உடனே அவங்க நினைவு போயிட்டு இருக்கு. நினைவு போயிட்டு தூக்கி பெட்டில் போட்டிருக்காங்க. என்னென்னோ பேசி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு இப்படி ஃபோன் வந்தது. இது மாதிரி எதிர் வீட்டுக்காரவங்க யாரோ எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு இல்லை ரிலேட்டிவ்னு அவங்க நினைவு சரியில்லை, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. சரி, நான் சாருக்கு எனக்கு தெரியும் ஷாக் இந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் விழுந்ததில் நனவு போயிட்டுருக்கு. இன்னும் ஏஜ் வேறு, நனவு போயிடுச்சுன்னா கஷ்டம். சரி, சார் இந்த மாதிரி காலையில் ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ ரெமடி அன்றைக்கி நைட்டே போய் ரெஸ்கியூ ரெமடி கொடுத்த ஒரு 1/2 hour இருந்தேன். 1/2 hour இருந்த வரைக்கும் என்கிட்ட பேசுகிறாங்க. நான் பேசும்போது பதில் சொல்கிறாங்க, திரும்பி என்னை பற்றியே பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது தடமாற்றம். வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நினைவு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இல்லை, நான் கண்கூடாக பார்த்தது. அப்புறம் ஒரு 1/2 hour விட்டு காலிபாஸ் 2 டேப்லெட் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. மறுநாள் எங்கள் அக்கா பையனை இங்கே தான் இருக்காங்க. கஷ்டம், நீ கொஞ்சம் போய் நாளைக்கு ஆஃபீஸில் இருந்து கொஞ்சம் போய் பார்க்குறதா பாரு ஆயா அப்படின்னு. அவங்க போனப்போ ஸ்டடியாக இருந்திருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு அக்கா பையன் அவன் போனோம். அவன் போயிட்டு இல்லை ஆயா நல்லா இருக்காங்களே, நல்லா பேசிட்டு இருக்காங்களே. ஸோ இது மிராக்கல். மறுநாள் காலையில் அவன் போனப்போ அவங்ககிட்ட 2 மாத்திரை கொடுக்க சொல்லியிருந்தேன். ராத்திரி நான் 2 மாத்திரை கொடுத்துட்டு வந்தேன். 4 மாத்திரை இன்ன வரைக்கும். இப்போ வந்து ஒரு 25 days எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, அவ்வளோ அழகாக நடந்துக்கிட்டு அவங்க வேலையை அவங்க நின்றுட்டு. சிங்கிள் டோஸ் தான், ஒரே டோஸ் தான். நைட்டு ஒரு 2 pills கொடுத்தா மறுநாள் காலையில் 2 மாத்திரை கொடுத்தா அவ்வளோதான். 94 years. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அது எவ்வளோ உபயோகமாக இருக்குது பாருங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து அந்த அம்மா நடமாடும் போது பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் நினச்சிக்கிட்டு நடவே தெரியாத இருந்தாங்க. ஒன்றுமே எதுவுமே கொடுக்கல. ஸோ எவ்வளோ அழகாக அந்த பதில் சொல்லியிருக்கு அந்த மாத்திரை ஒன்று. அப்புறம் இந்த காலிபாஸ் வந்து இன்னொரு டைஃபாய்டு பேஷண்ட்டு. ஒரு தரம் டைஃபாய்டு வந்து அவர் வந்து டயட்டெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டார். டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தார். மறுபடியும் டைஃபாய்டு வந்துச்சு. முதல் தடவை வந்தப்போ நாங்களும் கொஞ்சம் சைட் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் கொடுத்தோம். செகண்ட் டைம் டைஃபாய்டு வந்துச்சு. அப்புறம் நாம் கொடுத்து தான் எடுத்தார், டாக்டர் கொடுத்தாரு. செகண்ட் டைம் போனப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு டேப்லெட்டே கிடையாது, இந்த ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அது தாங்குற சக்தி கூட கிடையாது, உங்களுக்கு மாத்திரையே கிடையாது போன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டைஃபாய்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரே அனுப்பிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவர் மெடிக்கல் ஷாப்பில் போய் அதே டேப்லெட்டை சொல்லி வாங்கி சாப்பிட்ருக்காரு. அப்பவும் ஜுரம் கரையில. எனக்கு ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், திட்டிட்டு டயட் ஃபாலோ பண்ணு, நீ வெறும் மாத்திரையை மட்டும் நான் இப்போ கொடுத்தேன் சரியாயிடுச்சின்னு அப்புறம் நீ பண்ணாக்க எனக்கு தெரியாது, நான் இனிமேல் மாத்திரையே உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, இந்த காலிபாஸ் பெரம்பாஸ் காலையில் 2 காலிபாஸ் ஈவினிங் பெரம்பாஸ் அந்த மாதிரி ஒரு 5 நாளைக்கு எடுக்க சொன்னேன். அந்த ஜுரமும் இல்லை, இது வரைக்கும் இன்னும் டைஃபாய்டும் வரல. கிட்டக்கிட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆயிடுக்கலாம். எதுக்குன்னா டாக்டரே முடியாது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஃபீவர் டைஃபாய்டு 3rd டைம் வந்த டைஃபாய்டு, அதுவும் டயட் சரியாக ஃபாலோ பண்ண ஆளுக்கு இந்த காலிபாஸ் அண்டு பெரம்பாஸ் கொடுத்து அவ்வளோ அழகாக ஃபீவர் போயிடுச்சு. அவங்களே ஃபோன் பண்ணி எனக்கு ஃபீவரே இல்லை, சாப்பிட முடியுது, நல்லா இருக்கேன், டயர்டாக இருக்குது, ரொம்ப அசதியாக இருந்தது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்றதுனால நான் இந்த 2 விஷயமும் நல்லா ஹெல்ப்பாக இருக்கு. எங்க அம்மா அப்படிங்கிறது கடைசி காலத்தில் மருத்துவ சுற்றுலரால் கைவிடப்பட்ட மாதிரி. ஆனால் அதனுடைய வேலைப்பாடு வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறனால அதை வந்து பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டார். இருந்தாலும் நாம் வந்து தெரிஞ்சிருக்கிறோம், அது தோல் அளவில்
அந்த தோல்லையும் மேற்புற தோல்லையும் தோல் அடுக்குலையும் இருக்கக்கூடிய ஒரு மருந்து. அதனால் தோல் பாதிப்பாக வருகிற அந்த இடங்களில் மட்டும் இது தரும். இப்போ நம்ம என்ன ஏன் அது பயன்பாடு குறைவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அலோபதி மருத்துவர்கள்லாம் தோலில் ஒரு பாதிப்பு வந்தது, ஒரு எரப்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னால் அது தோலில் மட்டும் இருக்கிறது. அந்த தோலில் மட்டும் இருக்கக்கூடியதை தோலில் இருக்கும்போதே, அதாவது உள்ளே இருந்து வந்திருக்கிற இயல்பாகவே வந்திருக்கிற ஒன்று, அதை போக்கிவிட்டால் மற்ற உறுப்புகள்லாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு நினைக்கிறாங்க. இதற்கு மாறா அனிமான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தோல்ல அந்த நோய் வெளியில வர்றதுக்கு முன்னால உடம்பு பூரா அது சுத்திட்டு இருந்துட்டு, சர்ஃபேஸ் வருது, உடம்பு பூரா அது சுத்திட்டு இருந்துட்டு இந்த உயிராற்றல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீ இங்க இருக்காத, நம்ம மற்ற வேலைகள் மற்றவங்களுக்குலாம் வேலை இருக்கு, மற்றவங்கலாம் வேலை செய்யணும், அவங்க வேலை செய்ய விட்டு நீ பாட்டுக்கு நீ உங்க இடத்துல போய் வெளியில போய் உட்காந்து அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள அந்த நோய் முற்றிலும் பரவி அங்கிருந்து அது வந்து ஒரு ஒதுக்குப்புறமா ஒதுக்கி இங்கே வச்சிருக்கு அப்படிங்கிறது சொன்னவர் யாருன்னு சொன்னா, அதனால தோல்ல ஒரு பாதிப்பு இருந்தது அப்படிங்கிறாங்க. தோல் அளவு மட்டும் இருக்கக்கூடிய பாதிப்பு, அதனால தான் அவர் வந்து கைவிட்டார். ஏன் கைவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் அந்த காலி சல்ஃபியூரியத்தினால வரக்கூடிய நன்மைகள் குறைந்தது என்று அவர் வந்து கைவிட்டார். இப்போ தோல் பாதிப்பு அப்படின்னு சொன்னால், இப்போ அடிபட்ட இடத்துல தோலில் மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை. தோல் பிளவுபட்ட உடனேயே அதுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் அப்படிங்கிறது எவ்வளவு மென்மையாக இருந்தாலும் கூட என்ன செய்யும், உள்ளிருந்து ரத்தம் வந்து கசிஞ்சுக்கிட்டாங்க. எனவே அந்த இடம் மட்டும் பாதிக்கப்படும், அடிபடுறதுலேயே அந்த இடத்துல மட்டும் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது. இப்போ அகநோய்கள் அப்படிங்கிறது தோலில் மட்டும் பாதிக்கிறது. இப்போ தோல் நோய் அப்படின்னு சொன்னாக்க சோரியாசிஸ் இருக்குது, எக்ஸிமா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அது தோலில் தானே இருக்குது, அதனால் தோலுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கற்பனை பண்ணிட்டு போகக்கூடாது. அது வந்து உள்ளே எங்கே இருந்தது, வேற ஒரு இடத்துல இருக்குது, வேற ஒரு இடத்துல அது முழுமையாக பரவி இருக்குது. முழுமையாக பரவி இருக்கிறது தோலில் வந்து காட்சி அளிக்கிறது, அவ்வளோதான். அதனாலேயே இந்த மருந்து இது பயன்படுத்தும், இந்த நோய்களை குணப்படுத்தும் என்று நாம் வந்து நினைத்துக்கூடாது. ஜெனட்டிக்கலி வருமா சார் இந்த மாதிரி? சில பேருக்கு தோல் வியாதி பேரண்ட்டுக்கு இருக்கு, நான் குழந்தைகளுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு. அது இந்த நோயை பொறுத்து இந்த பரிவலிப்பு அது நோய் உள்ள இல்லை அப்படி பார்க்கும்போது ஆர்கன்ஸ்னால வந்து தோல் நோய்கள் வந்து ஜீன்ஸ் வழியாக வரக்கூடிய நோய்கள் இருக்கு. எடுத்துக்காட்டு வெண்புள்ளிகள் வச்சுக்கலாம். கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் வெண்புள்ளி இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்குது. கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க 50-50, வரலாம் வராமல் போகலாம். இது மட்டும் இல்லாமல் கணவன் பெற்றோருக்கு இல்லாமல் இவருக்கு மட்டும் பிறந்த குழந்தைக்கு மட்டும் வரக்கூடியதும் இருக்கும். அது ஒரு மனிதன். இப்போ இந்த தோல் நோய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நிச்சயமாக இருக்கட்டும், இல்லை சரியாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது பெற்றோர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு இருந்த நிலையில், அது முற்றி இருந்த நிலையில் அவருடைய புணர்ச்சி நிகழ்ந்து அந்த நேரத்தில் கன்சீவ் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த தோல் நோய் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, 6 நாளில் படிச்சிருப்பீங்க.